ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சென்ற மாதத்தின் எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட துணையாய் நின்று நம்மை நடத்தி கொண்டு வந்தது. சகல குறைவிலும் நிறைவான நன்மைகளை தந்து சகல தேவைகளிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் நின்று எல்லா விதமான தடைக்குரிய காரியங்களிலே நின்று தடைகளை கர்த்தருடைய கரம் அப்புறப்படுத்தி ஒரு புதிய மாதத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் மெய்யாகவே தந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் புதிய பல நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சென்ற மாதத்திலும் கூட பல இழப்புகள் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த மாதத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் துவங்கி அந்த மாதத்தை கர்த்தருடைய கிருபையினால் நாம் முடிக்கக்கூடிய அளவிற்கான இரக்கங்களை கர்த்தர் உருவாக்கி தந்தார். இந்த வருகின்ற புதிய மாதத்திலும் கூட புதிய பல நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த மே மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாக கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நன்மையான காரியங்களை உருவாக்கும் ஒரு தேவனாக விளங்குகின்றார். யோசுவாவினுடைய காலத்திலே நம்ப முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் அவனுடைய ஊழியத்தின் மூலம் உருவாக்க துவங்கினார். அற்புதம் என்று சொன்னாலேயே அதற்கு ஆங்கிலத்தில் த அன்எக்ஸ்பிளைன்ட் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உங்களாலும் என்னாலும் யூகிக்க முடியாத, நம்ப முடியாத ஒரு காரியத்துக்கு பேர் தான் அற்புதம். கர்த்தர் பெரிய நன்மையான காரியங்களை இவர்களுடைய தலைமையின் கீழாக உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். அந்த நாட்களிலே கானான் நாட்டிலே காணப்படக்கூடிய மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு கோட்டை, எரிகோ என்கின்ற ஒரு கோட்டை. இந்த கோட்டையை தகர்க்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுடைய கரங்களிலே தருகின்றார். யோசுவா இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய கரங்களில் நின்று கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினால் இந்த கோட்டையை தகர பண்ண நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்கிறத பற்றி யோசுவா கர்த்தராகிய தேவனை நோக்கி கேட்கின்றார். அதற்கு கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், இருந்த இடத்திலே நின்று என்னுடைய நாமத்தை நீங்கள் துதியுங்கள். பெரிய நன்மையான காரியங்களை ஆண்டவராகிய நான் உங்களுக்கு உருவாக்கி தந்து அவ்வளோ பெரிய மதிலை போல கட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரிய கோட்டையை நான் மெய்யாகவே தகர்த்து போடுவேன் என்கிற வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். இது ஒருவேளை நம்ப முடியாத ஒன்றாக காணப்பட ஆரம்பித்தாலும் இது ஆண்டவராகிய தேவனால் சாத்தியமாக்கப்படக்கூடிய ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில கூட பல தடைகள், இந்த தடையை எப்படி நான் தாண்டி போக முடியும்? நம்மை அறியாத ஒரு பயம், நம்மை அறியாத ஒரு வேதனை, இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலுக்குரிய ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு யோசனை தான், பெரிய காரியம்லாம் கிடையாது. இந்த ஒரு காரியத்தை நீ செஞ்சாதான், இந்த ஒரு விஷயத்தை நீ செயல்படுத்த ஆரம்பிச்சாதான் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பை நீ சந்திக்க ஆரம்பிச்ச, இப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. ஒரு சின்ன ஒரே ஒரு வேலையை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லக்கூடிய வேலையை பாருங்க, நீங்கள் நின்ற இடத்திலே நின்று என் நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளுக்கு இணங்க அந்த ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் துதிக்க துவங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் கண்கள் விரிய துவங்கிற்று. அந்த மகிமையாக காணப்படக்கூடிய அந்த மலையை போல காணப்படக்கூடிய அந்த கோட்டை மெய்யாகவே தகர்ந்து ஒழிக்கப்படக்கூடிய நிலைகளை அவருடைய கண்கள் கண்டது. கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்யக்கூடிய கர்த்தர் அந்த காலத்திலே மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மையான காரியங்களை உருவாக்கி தரப்போகின்றார். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி அற்புதங்கள் என்று சொன்னால் உங்களாலும் என்னாலும் யூகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று, உங்களாலும் என்னாலும் நினைக்கக்கூடாத ஒன்று. ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய நிலைகளை கைவிட ஆரம்பித்திருந்தாலும் கூட, மருத்துவர்கள் நம்மை பார்த்து இனி இவருடைய ஜீவன் தரிக்காது என்கிறதை பற்றிதான வார்த்தைகளை பேசினாலும் கூட, ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிரடையாய் காணப்பட்டு இந்த நன்மை இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நடக்காது என்கிறதை போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், அற்புதங்களை செய்யும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் நினைக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தந்து விடுவார். இந்த அற்புதங்களை செய்யக்கூடிய கர்த்தர் தான் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் நன்மையான காரியங்களை, அற்புதமான விஷயத்தை, உன்னுடைய இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கக்கூடிய பல நன்மைகளை நான் உருவாக்கி தருகிறேன் என்கிறதை பற்றியதான வார்த்தைகளின் மூலம் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். தேவன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்படியெல்லாம் அற்புதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகிறார் என்று பாருங்கள். முதலாவது காரியமாக யாத்திராகம புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் 15:11 இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க. அது என்ன விதமான
வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வார்த்தைகள் யார் மூலமாய் உரைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த பெரிய மகத்துவமான காரியங்களை அவர்கள் கொண்டாட துவங்க ஆரம்பிச்சாங்க. விடுதலை என்கின்ற ஒரு காரியம் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட ஒன்றாக காணப்படக்கூடிய அந்த காலத்துல மோசே என்கின்ற இரட்சகனின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றார். எகிப்தினுடைய எல்லா விதமான அடிமை நுகத்தில் நின்று மகா பெரிய கஷ்டமான அந்த கட்டுக்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி நீங்கள் விடுதலை நிறைந்த ஒரு மக்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன். கர்த்தர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை ஜனங்கள் அந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ள முடியல. இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக காணப்படக்கூடிய எகிப்தின் ஜனங்கள் மகா பெரிய இராணுவத்தின் பலம் நிறைந்த ஒரு ஜனங்களும் கூட. பெரிய பட்டணத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்கள். அவங்களுக்கு எதிர்த்து வரக்கூடிய எத்தனையோ ராஜாக்களை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்த இராணுவ திறம் பெற்ற அந்த அந்த மக்களுடைய நிலைகளை இஸ்ரவேலுடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. இவங்களால இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. இவர்களை மேற்கொண்டு இவர்களிலே நின்று நாம் விடுதலையாகப்படுகிறது எப்படி? இப்படிதான் உங்களுடைய மனசுல ஒரு பெரிய ஒரு யோசனைக்குரிய காரியம் உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய வேத புத்தகத்துல மோசே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போக ஆரம்பிச்ச பொழுது மோசேயின் மேல் அவர்கள் கல்லறியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ப முடியாத ஒரு காரியத்தை பத்தி பேசுற இந்த ஒரு விடுதலை என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமற்ற ஒன்று. இந்த ஒரு பெரிய ஒரு அடிமை நுகத்திலே நின்று நாங்கள் காப்பாற்றப்படுகிறது முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்தில் சில விதமான அநேகம் விதமான நுகங்களிலே நீங்களும் நானும் பூட்டப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளில் நின்று மீட்படைந்து வெளியே வருகிறது என்பதை பற்றி யோசிக்கவே நம்மளால முடியாது. சில மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகையில் நின்று விடுதலையாக்கப்படுகிறது முடியாது. ஒவ்வொரு மாதம் அந்த வட்டியினுடைய விகிதம் ஏற ஏற இதில் நின்று நாங்கள் மெய்யாகவே மீட்கப்படுகிறது எப்படி? அவர்களை அறியாத ஒரு கலக்கம், ஒரு பயம். இந்த வியாதியினுடைய தன்மைகளில் நின்று நாங்கள் மீட்கப்படுகிறது எப்படி? மருத்துவர்கள் பலவிதமான மருத்துவ யோசனைகளின் மூலமாக நிறைய மருந்துகளை எங்களுடைய சரீரத்தில் செலுத்த துவங்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இந்த வியாதியினுடைய கட்டுக்கள் வர வர பலத்து போய்கொண்டே இருக்கிறது. இதில் நின்று மீண்டு வருகிறது முடியாது. எந்த விதமான ஒரு சூழ்நிலைகளிலும் நின்று உங்களை காப்பாற்ற எந்த சத்துவமே கிடையாது. எங்களால் ஆன மட்டும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கோம், இனிமே உங்களை இந்த ஒரு சூழ்நிலைகளில் நின்று காப்பாற்ற முடியாது. இப்படி பல நேரங்களில் பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் அடிமை நுகத்திலே சிக்குண்ட ஒரு மக்களாக அவைகளில் நின்று நாம் எப்படி விடுதலையாக்கப்பட்டு வெளியே வர முடியும் என்று தவிப்போடும் வேதனையோடும் நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த புதிய மாசத்துல கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், எகிப்திலே நின்று இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்படுகிறது எவ்வளவு அரிதான ஒன்றாக விளங்கிற்றோ அதே மாதிரி இந்த புதிய மாசத்துல எந்தெந்த கட்டுக்கள் எல்லாம் உங்களை விடுதலையாக்கப்பட முடியாத அளவிற்கு பலத்து போலவைகளாய் காணப்பட்டதோ, எந்தெந்த கட்டுக்கள் இனி உங்களுடைய வாழ்க்கை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவைகளெல்லாம் நிரந்தரமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்றோம். அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இந்த கட்டுக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நிரந்தரமான கட்டுக்களாகவே அங்கீகரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேல சிந்திக்க அவங்களால முடியல, யோசிக்க முடியல. இவைகளிலே நின்று ஒரு வேளை நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த எகிப்தின் ஜனங்களை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய சத்துவம் வந்துச்சுன்னா தான் நாங்கள் இந்த ஒரு அடிமை நுகத்திலிருந்து மீட்கப்பட முடியும். அவ்வளோ பெரிய சத்துவம் வாய்ந்த மக்கள் யார் இருக்கிறாங்க? ஆகவே நாங்கள் காப்பாற்றப்படுகிறது முடியாது என்கின்ற ஒரு நிலையின் நிமித்தமாகத்தான் எகிப்திலே காலம் காலமாய் அவர்கள் 450 வருஷ காலமாய் அடிமையாகவே காணப்பட ஆரம்பித்தார். அப்படின்னா வேத புத்தகத்தில் வாசிக்கிறது மாதிரி கர்த்தர் ஒரு வினாடி நம்மை நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த பலத்த கட்டுக்களிலே நின்றும் உங்களையும் என்னையும் விடுவிக்க அவர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த கர்த்தர் தான் சொல்லுகின்றார், இந்த பெரிய கட்டுக்களில் நின்று எந்த கட்டுகளை பார்த்து நீங்களும் நானும் பயம் கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, எந்த நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முறிக்கப்படாது என்று சொல்லி நீங்களும் நானும் அச்சம் கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, இனி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் இதே விதமான நுகத்தின் ஊடாகத்தில் நாங்கள் கடந்து போகணும், வேற மார்க்கமே இல்லை. எதெல்லாம் பற்றி நீங்களும் நானும் யோசித்து கவலைப்பட ஆரம்பிக்கிறோமோ, இந்த புதிய மாதத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், அற்புதங்களை செய்யும் தேவனாகிய கர்த்தர். அவங்க அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த மாத்திரத்தில் அவர்கள் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் யோசிக்க முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் நினைச்சோம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு பரியந்தும் இந்த எகிப்திலேயே நாங்கள் வாழ்ந்து நாங்கள் படிந்து போய்விடுவோம், இப்படிதான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் ஒரு சுதந்திரமான ஒரு பூமிக்கு நீர் எங்களை அழைத்து கொண்டு வருவீர் என்பதை எங்கள் கற்பனையிலும் யோசிக்க முடியாத ஒரு காரியத்தை நீர் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தந்து, இப்படித்தான் இந்த புதிய மாதத்தில் விடுவிக்கும் அற்புதங்களை செய்யும் தேவனாகிய கர்த்தர்
உங்கள் வாழ்க்கையிலும் கூட எந்தெந்த கட்டுக்கள் பலத்து போனவைகளாக இருக்கிறதோ, எந்தெந்த கட்டுக்களில் இருந்து இன்னும் நான் மீட்கப்படவே முடியாது என்கின்ற ஒரு மகா பயங்கரமான ஒரு நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பித்தோமோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் முறிய பண்ணி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரமான ஒரு விடுதலையின் ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றில்லை. பயப்படாதீங்க. எந்தெந்த காரியங்களிலே நீங்களும் நானும் சிக்குண்ட ஒரு மக்களாக விளங்கினோமோ, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த புதிய மாசத்துல எல்லா விதமான காரியங்களிலே நின்று, அடிமை நுகங்களிலே நின்று தேவன் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி ஒரு புதிய சுதந்திரமான ஒரு விகிதத்திலே தேவன் உங்களை நடத்தி கொண்டு போவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பலத்து போன மகா பெரிய கடன் பாரங்கள், இந்த கடன் பாரங்களை நிமித்தம் எத்தனையோ ஜனங்கள் தற்கொலை பண்ணிலாம் செத்து போயிடறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம்ம பார்த்து சொல்லுகின்றார், எந்த பாரம் உன்னை பயமுறுத்துகிறதோ அவைகளிலே நின்று நான் உன்னை விடுதலையாக்கி, அந்த ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி விடுதலையாக்குகிறார் பாருங்கள். யார் யாரெல்லாம் இஸ்ரவேல் மக்களை பயமுறுத்த ஆரம்பித்தாங்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் பயமுறுத்த ஆரம்பிச்சார். எப்படி ஆண்டவராகிய தேவன் பயமுறுத்த ஆரம்பிச்சார் பாருங்க. அநேகம் தவளைகளை அனுப்பி, பேன்களை அனுப்பி, கொள்ளை நோய்களை அனுப்பி, வாதைகளை அனுப்பி எத்தனை காரியத்தை செய்கின்றார் பாருங்க. அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்குகின்றார். யார் எந்த சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்திட்டோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பயப்படக்கூடிய அளவிற்கு தேவன் அற்புதமாய் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகின்றேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். பயப்படாதீங்க. இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருகிறதுனால பெரிய அதிசயங்களை கர்த்தராகிய தேவன் செய்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் காலம் இதோ வந்தாயிற்று என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தர் செய்யக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான காரியத்தை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலே உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இரண்டாவது கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகின்றார்? நம்முடைய குறைவுகளில் நிறைவான அற்புதங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தரப்போகின்றார். குறைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சடுதியாய் திடீரென்று வரக்கூடிய குறைவுக்குரிய காரியம் செய்ய திகைத்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் தேவன் ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை உருவாக்கி அந்த திகைப்புக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் விட்டு அப்புறமாக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். இந்த கானாவூரில் ஒரு பெரிய ஒரு திருமண வைபவம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை வசனத்தின் மூலமாய் நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். இது பல முறை நமக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த வசனத்தில் ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த கானா ஊர்ல இனி வரக்கூடிய கூட்டத்தினுடைய தொகையை கட்டுப்படுத்த முடியாமல் போக ஆரம்பிச்சதுனால வரக்கூடிய மக்களுக்கு இனி ரசத்தை பிழைகிறது கடினம். ஆகவே அந்த வீட்டு எஜமான் ரொம்ப திகைக்கின்றார். வரக்கூடிய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறான். ஆகவே அந்த எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான அந்த ரசத்தை நாம் மெய்யாகவே கொடுக்க வேண்டியது அவசியம். அங்கே போய் ஜாடியை போய் பார்க்குறாங்க. ஜாடியெல்லாம் மெய்யாகவே குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கிறது. அந்த கூட்டம் மிகுதியாய் வர ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஜனங்களுடைய மனசுக்குள்ள அவங்களை அறியாத ஒரு வேதனை. இந்த மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு இந்த ரசத்தை நான் இல்லை என்று மறுக்கிறது உண்டாலும் எங்களை பற்றி என்ன வார்த்தையை பேச ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கானாய் என்கின்ற ஊருக்கு ஆண்டவராகிய தேவன் கடந்து போன பொழுது குறைவுகளை ஆண்டவருடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் அந்த ஜனங்களுக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்பட முடியாமல் வீட்டிலே காணப்படக்கூடிய மக்கள் திகைக்கக்கூடிய நேரத்தில் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். செய்யறதுக்கு அவங்களால ஒன்றும் முடியாது. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்களில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டதை போல காணப்படும் பொழுது அடுத்த நகர்வு என்ன நமக்கு தெரியாது. நம்மளால எங்கும் அங்கே மூவ் பண்ண முடியாது. அப்படிதான் அத்தோடு கூட நீங்களும் நானும் முடங்கி போயிடுவோம். இந்த மாதிரி முடங்கி போகக்கூடிய நேரங்களிலே பல நேரங்களில் பல ஜனங்கள் பலவிதமான யோசனைகளின் ஊடாக கடந்து போய் இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்கு நான் வந்துட்டேங்க, இனி என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நகர்த்த என்னால் முடியாது, ஆகவே வாழுகிறதை காட்டிலும் சாகிறது நல்லதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல குறைவுகள் வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், அந்த குறைவில் அடுத்த கட்ட நகர்வை நகரவே முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் இவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. இனி வரக்கூடிய மக்களுக்கு என்ன பதில் நாங்கள் சொல்ல போகிறோம் என்று சொல்லி திகைக்கக்கூடிய நேரத்தில் தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அற்புதமான காரியங்களை உருவாக்குகிறார். அதை எப்படி அற்புதங்களை செய்தார் பாருங்க. அத்தனை ஜனங்கள் வரக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம்
ரசங்களை பரிமாறக்கூடிய அளவிற்கான அற்புதங்களை கர்த்தராக தேவன் செய்த பொழுது இந்த ரசத்தை பருகின மக்கள் சொல்றாங்க, பழைய முன்பு நீங்கள் வந்து கொடுத்த ரசத்தை காட்டிலும் இந்த பின்பு கொடுத்துருக்கக்கூடிய ரசம் ரொம்ப அதிக ருசியாக இருக்கிறது. எல்லா விதமான ஜனங்களுக்கும் நல்ல ரசத்தை கொடுத்துட்டு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு வந்து மோசமானதை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் நீங்கள் வச்சிருக்கக்கூடியவர்களாய் விளங்கினீர்களே என்பதை பற்றி பேசினார். அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் குறைவுகளிலே அற்புதங்களை செய்ய போகின்றார். எப்படிப்பட்ட அற்புதங்கள்? மற்றவர்களால் மெச்சப்படக்கூடியதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கி தர போகின்றார். இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ஒரு காரியம் இல்லாமல் நீங்கள் ஏன் மெய்யாகவே அநேக விதமான கஷ்டத்தின் ஊடாக கடந்து போனீங்க? இவ்வளவு நாள் செலவழித்திருக்கக்கூடிய காரியத்தை காட்டும் இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மகிமை அதை காட்டிலும் அதிக மேன்மையுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களால் புகழப்படக்கூடிய அளவிற்கான ஒரு அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் வருகிறது, இயல்பு, நேச்சர், வாழ்க்கையில் வரும். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார், குறைவுகளிலே நிறைவை, நீ எதிர்பார்க்க முடியாத நிறைவை, மற்றவர்களால் மெச்சப்படக்கூடிய நிறைவை நான் உன் வாழ்க்கையிலே தந்து அற்புதங்களை உருவாக்கப் போகின்றேன். மற்றவர்களை பார்த்து பாராட்டுவாங்க. இந்த நிறைவு எப்படி உன் வாழ்க்கையில் வந்துச்சு, இதற்குரிய வழிமுறைகளை எங்கிருந்து நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாய் என்று சொல்லி அந்த 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 ரசத்தை பருகின எல்லா மக்களும் அந்த வீட்டு எஜமானை பார்த்து பாராட்டிட்டு கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னால் கொடுத்த ரசத்தை சாப்பிட்ட மக்கள் கூட அந்த எஜமானுக்கு முன்பதாக அந்த வார்த்தையை போய் சொன்னாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த பின்பதாக வந்திருக்கக்கூடிய அற்புதங்களின் மூலமாய் வந்து அந்த ரசத்தை பருகின எல்லா ஜனங்கள் எதமான போய் ஒரு 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 பார்வை பார்த்துட்டு, இந்த பிந்தின ரசம் ரொம்ப அதிக ருசி உள்ளதாக நீர் மெய்யாகவே வைத்திருக்கிறீர் என்பதை பற்றி வெற்றி அந்த வார்த்தைகளை பேசி கடந்து போகிறத பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராக தேவன் அற்புதங்களை செய்ய போகின்றார். எப்படிப்பட்ட அற்புதங்கள்? உங்கள் குறைவுகளிலே நிறைவான நன்மைகளை தந்து அற்புதமான காரியங்களை கர்த்தர் உருவாக்கப் போகின்றார். அதுவும் மற்றவர்களால் மெச்சப்படக்கூடிய அளவிற்கான அற்புதங்களை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உருவாக்கி தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டதைப் போல மற்ற நகர்வுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் ஒரு புதிய மகிமையை கர்த்தர் உருவாக்கி தந்து எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு போய் பெரிய அற்புதங்களை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் உருவாக்கி தருவார் என்பதில் சந்தேகமில்லை. மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. யோவான் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். எப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தராக தேவன் செய்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பேசேஜ் வாசி பார்த்தீங்கன்னா, மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தராக தேவன் உருவாக்கி தந்தார். மரண கட்டுகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் இறுதி. இது எல்லாராலும் மெய்யாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு மிஞ்சின வாழ்க்கையை நீங்களும் நானும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. மரணம் தான் நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய எண்டு. அதாவது அந்த டெட் எண்ட்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி இதுதான் முடிவு. இதுக்கு மேலே வந்து அடுத்த ஒரு காரியத்தை இதுவரைக்கும் எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அப்போ லாசருனுடைய வீட்டுக்கு எல்லா ஜனங்களும் கடந்து போகிறாங்க. லாசருவும் அவனுடைய சகோதரிகளும் வாழக்கூடிய அந்த இடத்துல லாசருடைய மரணம் அந்த பகுதியே மெய்யாகவே கதிகலகப்படக்கூடியதாய் விளங்கிற்று. எல்லா ஜனங்களும் லாசரு நிமித்தம் வேதனைப்பட்டாங்க. அந்த 2 சகோதரிகளும் லாசருவை இழந்து போனதுனால ரொம்ப மகா பெரிய கஷ்டத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு நேரம். இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அந்த பகுதிக்கு ஆண்டவராகிய தேவன் வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய நாளிலேயே நீர் வந்திருக்கிறது உண்டானால் இவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதியிலே நின்று உம்மால் விடுவிக்க முடிந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து செத்து போயிட்டான். செத்து போய் 4 நாட்கள் ஆக்கப்பட்ட பிறகு இப்பொழுது நீர் வந்திருக்கிறீர், நீர் இவனை எவ்வளவாய் நேசித்தீர் என்பதை பற்றி ஜனங்கள்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பேசுகிறாங்க, அழுறாங்க. ஒவ்வொரு விதமான மக்களும் ஒவ்வொரு விதமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 சகோதரிகளும் அழக்கூடிய அழுகையை பார்க்கக்கூடிய கர்த்தருடைய மனமே மெய்யாகவே கலங்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு தூரம் ஒரு வேதனையினுடைய சூழ்நிலைகள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதை பற்றி பேசுகின்றார். அதை அந்த மக்களால் நம்ப முடியல. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் தெரிந்த ஒரே ஒரு காரியம், மரணத்திற்கு பிறகு மரணம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத பற்றி யாருமே அறியாது இருக்கக்கூடிய ஒன்று.
இப்போ இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு கூட தெரியாது. மரணத்துக்கு பிறகு நம்ம எப்படி மாறுவோம் தெரியாது. பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளின்படி ஒருவேளை நீங்களும் நானும் நம்பிக்கை கொள்ளலாமே தவிர, இந்த மரணத்தில் நின்று மீண்டு வந்த மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டதாக எந்த விதமான அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுகின்றார். மரித்து போற லாசரு மீண்டும் உயிரோடு கூட வருவார்னு சொல்றாரு. இது நம்ப முடியாத ஒன்று. இது எப்படி இந்த ஒரு அற்புதமான காரியம் உருவாக்கப்பட முடியும்? செத்துப்போற மனுஷனுக்கு பிறகு அடுத்த ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகளை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஜனங்கள் யோசிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்து மரித்து போற லாசருவை உயிரோடு கூட எழும்பி வர பண்ண ஆரம்பித்தார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தர் முடிவிலே நின்று ஆண்டவராகிய தேவன் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்கும் அற்புதத்தை செய்கின்றார். இதுதான் முடிவு நம்ம நினைப்போம். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இதுக்கு அடுத்தது ஒண்ணுமே இல்லை. எல்லா காரியம் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லா விதமான நம்பிக்கையும் போயிடுச்சு. எல்லா விதமான உரிமைகளையும் இழந்து போயிட்டேன். இனி அடுத்தது ஒண்ணுமே கிடையாது. இந்த முடிவிலே நின்று ஒரு புதிய ஒரு துவக்கத்தை ஆண்டவராகிய தேவனால் துவங்க முடியும். இதுக்கு பேர் தான் அற்புதம். அற்புதம்னா என்ன? அந்த அறகுறையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்தினால் எழும்பி வருகிறதுக்கு பேர் அற்புதம் கிடையாது. அற்புதம் என்று சொன்னால் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனி அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவனுக்குரிய வழியே கிடையாது. இனி அவனுடைய வாழ்க்கையை வாழுகிறக்குரிய வழியே கிடையாது. எல்லா விதமான மக்களாலும் அந்த மனிதன் மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டான் என்பதை பற்றி அறியக்கூடிய அந்த ஜனங்கள் அவனை கொண்டு போய் கல்லறையில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் கூட கர்த்தர் நினைத்தால் கல்லறைகளையும் உடைய பண்ணி அந்த மனிதனை மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்பி வர பண்ண முடியும். இந்த கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், அற்புதங்களை நான் உங்கள் நடுவிலே உருவாக்கப் போகின்றேன். எப்படிப்பட்ட அற்புதம்? முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. மனிதர்களுடைய தீர்ப்பு இனி லாசருடைய ஜீவனை நாங்கள் பார்க்க முடியாது. லாசருடைய முகத்தை பார்க்க முடியாது. லாசருவை நாங்கள் அதாவது எல்லா விதமான அடக்கத்துக்குரிய முறைமைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு வைத்து அவனை கொண்டு போய் நாங்கள் மெய்யாகவே கல்லறைக்குள்ளாக வச்சுட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனி லாசருவை நாங்கள் நினைக்கலாமே தவிர அவனுடைய முகத்தை மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான அந்த நினைவுகள். ஆனால் கர்த்தராகிய தேவன் நினைத்தால் முடிந்து போனதை கர்த்தராகிய தேவன் மீண்டும் எழுப்பி வர பண்ண அவரால் முடியும். இந்த கர்த்தர் தான் இந்த புதிய மாதத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், மனிதர்கள் எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் இனி உன் வாழ்க்கையில் இந்த ஒரு நன்மை வரவே முடியாதுப்பா, சாத்தியமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. மருத்துவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொன்னாங்க செத்து போயிட்டான். அங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ஜனங்கள் பார்த்து சொன்னாங்க செத்து போயிட்டான். எல்லா விதமான மக்களும் பார்த்து சொன்னாங்க, அவனுடைய நாடி துடிப்பை பார்த்தாங்க, அவனுடைய கையை பிடிச்சு பார்த்தாங்க, அவனுடைய எல்லா விதமான அதாவது அந்த இருதயத்தினுடைய சத்தத்தை கேட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. முடிந்து போன அந்த மனிதனை கர்த்தராகிய தேவன் 4 நாட்கள் ஆக்கப்பட்ட பிறகு உயிரோடு கூட எழுப்பி வர பண்ணுகிறது உண்டானால் இந்த ஒரு அற்புதத்தை தான் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இனி உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய முடிந்து போல எல்லா விஷயத்திலும் ஒரு புதிய துவக்கத்தை நீங்களும் நானும் நம்முடைய கண்களிலே பார்க்க போகின்றோம். எல்லா காரியத்தையும் நான் விட்டுட்டேன், எல்லாமே இழந்துட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு நன்மை வரவே முடியாது. மனிதர்கள் எல்லா விதமான மக்களும், ரொம்ப ஞானம் வாய்ந்த மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், மருத்துவத்திலே அநேகம் தேர்ச்சி பெற்ற மக்கள் எல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுப்பா. இனி அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறது தான் அவனுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்பதை பற்றி எல்லா ஜனங்களும் சொல்லிட்டாங்க. இந்த நேரத்திலும் கூட கர்த்தராகிய தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் அற்புதங்களை செய்ய முடியும் என்கிறதை நிரூபித்து காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்கின்றார், எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாமல் போயிடுச்சு, இனி உன் வாழ்க்கையில் அதை உன்னுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி எதெல்லாம் நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ அவைகளெல்லாம் திரும்ப உன்னுடைய வாழ்க்கையிலே வந்து அடைகிறதை நீங்களும் நானும் கண்டு அற்புதங்களை செய்த கர்த்தரை நீங்களும் நானும் கட்டாயமாய் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகின்றோம். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டானது. இங்க கர்த்தராகிய தேவன் ஒரு அற்புதத்தை உருவாக்குகின்றார். கண்கள் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கண் பார்வையை கர்த்தராகிய தேவன் தருகின்றார்.
கண்களை வந்து சில நேரத்தில் வந்து பாதியிலே இழந்து போயிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் இவன் வந்து பிறவிலேருந்தே வந்து குருடனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன். இவனுக்கு பார்வைக்குரிய வழிமுறைகள் ஒன்றுமே கிடையாது. எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போன அந்த மனிதன் கர்த்தராகிய தேவனை சந்திக்கின்றான். கர்த்தர் அவனை பார்த்து மெய்யாகவே அற்புதத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் என்ன போடுங்க பாருங்க, இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த அந்த நாள் வந்து அது ஓய்வு நாளாக இருந்தது. சேறு உண்டாக்கி பூசி சீலோவாம் என்கின்ற, அதாவது அந்த அந்த குளத்தில் போய் கழுவுன்னு சொல்றாரு. அவன் கழுவி கர்த்தருடைய நாமத்தினால் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகின்றான். அவளுடைய பெற்றோர்கள் கூட இந்த ஒரு காரியத்தை நம்ப முடியல. அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பெற்றோர்களை அழைச்சு கேட்குறாங்க, இது உண்மையிலே நடந்துச்சா? இந்த ஒரு அற்புதம் நடந்துச்சா? இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. பார்வை பாதி இழந்து போயிருக்கக்கூடிய, அந்த பாதியில் இருக்கக்கூடிய காரங்களை இழந்து போயிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் ஒருவேளை ஏதாவது மருத்துவ சாஸ்திரத்தின் மூலம் பார்வைகளை பெறலாம். ஆனால் பிறவி குருடனாய் பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கண்களில் பார்வை வருகிறது எப்படி? இது உண்மையிலேயே அதாவது இந்த பையன் வந்து ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய அந்த வயிற்றிலே உருவாக்கப்படக்கூடிய அந்த நாளிலேயே அவனுடைய கண்களிலே பார்வை இல்லையா? இப்படிலாம் கேட்குறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஆம், எங்களுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய அந்த நாளில் அவன் பார்வை இல்லாதவனாய் பிறந்தான், அவன் தெரியும். அவன் இப்பொழுது பார்வை அடைந்திருக்கிறான், அவன் எப்படி பார்வை அடைந்தான் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவி குருடனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான காரியத்திற்கும் தகுதி இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இனி இந்த ஒரு தகுதியை உங்களாலும் என்னாலும் பெற முடியும். என்னன்னா, நீங்க வந்து ஆரம்பத்தில் இப்படித்தான் வந்திருக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும். இதை மாற்றுகிறது என்பது முடியாது. எந்த சாஸ்திரத்திலும் இதற்குரிய வழிமுறைகள் ஒன்றுமே கிடையாது. இப்போ இடையில ஒருவேளை ஏதாவது ஒரு குறைவுகள் வந்திருக்கிறது உண்டானால் கூட அந்த குறைவை மாற பண்ண நம்மளால முடியும். ஆனால் இது துவக்கத்திலே இருந்து வந்த ஒரு குறைவு. ஆகவே இந்த குறைவை நிவர்த்தி பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் தான் கர்த்தராகிய தேவனை அந்த மனிதன் சந்தித்த பொழுது ஆண்டவராகிய தேவன் மண்ணிலே சேறு உண்டாக்கி அவருடைய கண்களிலே பூசி, நீ போய் வந்து இந்த கண்களை கழுவு என்கிறது போய் பேசுகிறார். கண்களை போய் அந்த மனுஷன் கழுவுறான். கழுவக்கூடிய நேரத்தில் உடனே அற்புதமான ஒரு வல்லமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய மாதத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார், முடியாதவைகளை முடிய பண்ணும் தேவனாகிய கர்த்தர். மனிதனுடைய எல்லா விதமான நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில், மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், மனிதனுடைய சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், மனிதனுடைய எல்லா விதமான திறமைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தராகிய தேவனால் இயங்க முடியும் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சட்டத்திட்டங்களுக்கு நீங்களும் நானும் அடங்கின ஒரு மக்களாக, இந்த சட்டத்துக்கு மாறாக இந்த ஒரு காரியத்தை நான் எப்படி பெற முடியும்? சட்டங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனிதனுக்கு இந்த ஒரு காரியம் நடக்காது என்பது சட்டம். இந்த மனிதனுக்கு இந்த ஒரு காரியம் உருவாக்கப்படாது இருக்கிறது மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இவனுக்கு இந்த விதமான ஒரு நன்மையை அவன் தன்னுடைய வாழ்க்கையை பெற முடியாதுங்கிறது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. என்றாலும் கூட இவைகளுக்கு புறம்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் உருவாக்கப்படுகிறது. எப்படி கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் மனுஷனுக்கு மட்டும்தான். ஆனால் கர்த்தராகிய தேவன் சட்டங்களுக்கும் எல்லா விதமான காரியங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் எதையும் செய்ய முடியும், எப்போ வேணாலும் செய்ய முடியும். எந்த சூழ்நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் எதையும் மாற பண்ண, எவைகளையும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படி உருவாக்க அவர் அதிகாரம் நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கின்றார். உங்கள் சட்டங்களினாலும் உங்களுடைய எல்லா விதமான திட்டங்களினாலும் தேவனுடைய கரங்களை கட்டுப்படுத்த நம்மளால முடியாது. ஆகவே இந்த கரங்களை உடைய கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறார். உன் வாழ்க்கையில எதை குறித்து நீ பயம் கொள்ள ஆரம்பிக்கிறாய்? மனிதனுடைய சட்டம் சொல்லிச்சு இதுக்கு மேல போக முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு, டெட் எண்டுக்குள்ள நீ போயிட்ட. மனிதனுடைய சட்டம் சொன்னது இவன் மெய்யாகவே அவனுடைய தாயின் வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த நாளிலேயே அவன் குறைவாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த ஒரு தன்மையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாது என்கிற ஒரு வார்த்தையை மனிதனுடைய சட்டம் சொல்லிச்சு. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவைகளையும் மாறப்படக்கூடிய அதிகாரம் பெற்றவர். இந்த அதிகாரம் பெற்ற கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இந்த புதிய மாதத்தில் நான் செய்யும் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதங்களை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை குறித்து நாம் அச்சம் கொள்ள ஆரம்பிக்கிறோம்? இந்த சட்டம் எல்லா விதமான காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை பெற முடியாது என்கிறதை பற்றி திட்டமாய் போதிக்கக்கூடிய இந்த காலத்தில் இவைகளை நாங்கள் பெறுகிறது எப்படி? இந்த ஒரு நன்மையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரப்பட்டுகிறது எப்படி? எல்லா விஷயத்தையும் இழந்து போயிட்டோம். எல்லா நன்மைகளும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடுச்சு. இனி நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நன்மையான விஷயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெறுகிறது எப்படி? கர்த்தருடைய நாமத்தினாலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகின்றார், இனி உன்னுடைய வாரிசாக நான் உனக்கு என்கின்ற ஒரு குமாரனை தரப்போகின்றேன். இந்த வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய நேரத்தில் ஆபிரகாமுடைய வயசு எவ்வளவு வயசு பாருங்க,
அவருடைய மனைவியாகிய சாராள் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நகைக்க ஆரம்பிக்கின்றாள். இது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும்? நான் சரீரம் செத்தவளாய் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான ஒரு நன்மைகளை நான் பெறுகிறது. அப்படிதான் எல்லா விதமான மனிதனுடைய சாஸ்திரம் சொல்கிறது ஒன்று. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டார்னா உங்களுடைய நினைவுக்கும் யோசனைக்கும் சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இயங்க அவரால் முடியும். இந்த கர்த்தர் தான் இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அற்புதத்தை செய்து நான் கர்த்தர் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறேன் என்பதை பற்றி பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை குறித்து நாம் பயம் கொள்ள ஆரம்பிக்கிறோம்? எந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு நிவர்த்தியாக்கப்பட முடியாது என்கிறதை பற்றிதான பல வகை முறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வகையறுக்கப்பட ஆரம்பித்தது. இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நன்மையை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது, மரித்து போற லாசருடைய முகத்தை நாங்கள் இனிமே எங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய சட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட துவங்கிற்று. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால மகா பெரிய விடுவிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை, தகர்க்கப்பட முடியாத பெரிய கோட்டை. இப்ப நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, இவைகளெல்லாம் மனிதனுடைய எல்லா விதமான பலத்திற்கு மிஞ்சினவைகள். இதை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியும்? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை குறித்து நீங்களும் நானும் மெய்யாகவே சோர்ந்து போயிடும். இந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்னால் முடியாதவைகள் எல்லாம் என்னால் முடியும்னு சொல்றார். உனக்கு உன்னுடைய சக்திக்கு உன்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட விதத்தெல்லாம் இயங்க பண்ண என்னால் முடியும். எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நீயும் நானும் மெய்யாகவே தோற்று போய் சோர்ந்து போன ஒரு நிலைகளிலே காணப்படுகிறோமோ அவைகள் எல்லாம் இயங்க பண்ணவும் அவைகளை மீண்டும் உருவாக்கவும் என்னால் முடியும். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்யும் தேவன் என்பதை நம்மோடு கூட பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகல. இந்த மே மாதத்திலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை பார்க்க போறீங்க, புதிய ஒரு நன்மையை பார்க்க போறீங்க. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத எல்லா கதவுகளும் திறக்கப்படுகிறத பார்க்க போறீங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால இஸ்ரவேல் மக்கள் எப்படி அந்த எகிப்தினுடைய அந்த காரியத்தை விட்டு வெளியே வருவாங்கன்னு அவங்களுடைய மனசுல யோசிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்கி வெளியே கொண்டு வந்து விட்டு சுதந்திரமான காற்றின் ஊடாக நீங்கள் கடந்து போங்கள் என்று சொல்லும்போது அவங்களுடைய மனசு எவ்வளவு தூரம் சந்தோஷம் அடைஞ்சிருக்கும் பாருங்க. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நன்மையை தந்து அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை நிச்சயமாக நிரூபித்து காண்பிப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. அற்புதங்களை பெறும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம், அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எத்தனை கோட்டைகளை தகர பண்ணவும், எத்தனை சுவர்களை உடைய பண்ணவும், எத்தனை விதமான அதிகாரங்களை தகர்ந்து போக பண்ணவும், மருத்துவ சட்டங்கள், உலக ரீதியாக காணப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான மக்களுடைய வழிபாட்டுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கவும் இன்றைக்கும் அதிகாரத்திலே நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, மனிதனுடைய சாஸ்திரங்கள் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தாலும் அவைகளையே மாறப்பண்ண உம்மால் கட்டாயமாகும் ஆண்டவரே. மரித்து போன லாசருவை உயிரோடு கூட நாங்கள் எப்படி பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, மரித்து 4 நாட்கள் ஆக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட அவனையும் எழும்பி வர பண்ண என்னால் முடியும் என்கிறதை கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையின் மூலம் நிரூபித்து காண்பித்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில இழந்து போயிருக்கலாம், பல உரிமைகளை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில விட்டு போயிருக்கலாம், பல விதமான ஆரோக்கியமான தன்மைகளை இழந்து போயிருக்கலாம், கடன் பாரங்களிலே நின்று மீட்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லக்கூடிய இந்த வாக்குத்தத்தத்தினுடைய தன்மைகளின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியமோ அற்புதமான காரியமோ ஒன்றும் இல்லை என்கிறதை நிரூபித்து காண்பிக்கும் தேவன் இந்த புதிய மாதத்தில் இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனதிற்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்ட விதத்தை உருவாக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இதுதான் முடிவு என்பதை பற்றி யோசிக்கக்கூடிய மக்களுக்கு இது முடிவல்ல, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் என்பதை பற்றி நிரூபித்து கர்த்தராகிய தேவன் அதிசயங்களை செய்ய போவதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் உருவாக்கப்பட கர்த்தரின் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான தன்மைகளும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலும் கூட புதிய திறப்புகளை உருவாக்கும் தேவனாகிய கர்த்தர் முடிந்து போகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மீண்டும் துவங்கச் செய்யும் கர்த்தராகிய தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கையின்படியே அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.